தொழுகையை பேணி தொழுபவர். ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளதாவது, தொழுகையை பேணி தொழுபவருக்கு அல்லாஹ் 5 உபகாரங்களை செய்கின்றான். 1. அவருடைய உணவு நெருக்கடி நீக்கப்படும். 2. கபருடைய வேதனை அகற்றப்படும். 3. கியாமத் நாளில் அவருடைய வலது கையில் அமால் நாமா செயலிடு கொடுக்கப்படும். 4. அவர் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார். 5. விசாரணையின்றி சொர்க்கம் செல்வார். எனவே இந்த 5 உபகாரங்களையும் தொழுது பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. தொழுகையின் விஷயத்தில் அசட்டை செய்பவர்களுக்கு 15 தண்டனைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அவற்றில் 5 உலகிலும், 3 மரண சமயத்திலும், 3 கபரிலும், 3 கபரிலிருந்து வெளிவருவதும் கொடுக்கப்படும். உலகில் கொடுக்கப்படும் 5 தண்டனைகளாவன: 1. அவனது வாழ்க்கையில் பரக்கத்து நீங்கிவிடும். 2. நல்லடியார்களின் பிரகாசம் அவனது முகத்தில் எடுக்கப்படும். 3. அவனது நற்செயல்களுக்கு பிரதிபலன் கிடைக்காது. 4. அவனது துவா ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. 5. நல்லடியார்களின் துவாவிலும் இவனுக்கு பங்கு இருப்பதில்லை. நவுது பில்லாஹ் மின்ஹு. எனவே இதை விட்டும் தவிர்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா